இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 2 நம்ம பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா சுனாடே வந்துட்டு இவங்க ட்ரைனிங்க்குன்னு போயிருப்பாங்க இல்லையா, சோ அதை பத்தி விசாரிக்கும் போது எல்லாமே பர்ஃபெக்டா போச்சுன்னு ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த டேலண்ட்ஸை காட்டுறதுக்காக உங்களுக்காகவே ஒரு பர்டிகுலர் பர்சனை எந்த ஒரு மிஷனுக்குமே அனுப்பாம வச்சிருந்தேன் அப்படின்ட்டு அந்த ஆப்பனன்ட் யாருன்னு சொல்லும் போது கதவை தட்டுற சத்தம் கேட்கும். உள்ள வாங்க அப்படின்பாங்க சுனாடே. பார்த்தா ஷிகமாருவன் டெமாரியா இருக்கும். சக்குரா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்படின்பா. டே நருட்டோ நீயா அப்படின்ட்டு ஷாக் ஆவான் ஷிகமாரு. இது அவனா அப்படின்ட்டு டெமாரி ஷாக்காவா. பாக்க இப்பதாண்டா முட்டாள் மாதிரி நீ தெரியல அப்படின்பா ஷிகமாரு. முதல் மாதிரியே தான் கேள்ல இப்பனாவது மாறிட்டியா அப்படின்ட்டு கேட்பான். அவன் ஒன்னும் திருந்தல அப்படின்பா சக்குரா. பல்ப் வாங்கின மூமெண்ட். இதுக்கப்புறமா நருட்டோ நீதான் என்னோட ஆப்போனன்ட்டான்னு ஷிகமாரு கிட்ட கேட்பான். ஆப்போனன்ட்டா எதை பத்திடா பேசுறேன், நான் டாக்குமெண்ட் கொடுக்க வந்திருக்கேன்டா அப்படின்பா. டாக்குமெண்டா அப்படின்னா என்னோட ஆப்போனன்ட் நீயான்ட்டு டெமாரி கிட்ட போவான். டேய் என்ன யாருன்னே தெரியலையாடா உனக்கு அப்படின்பா டெமாரி. இவங்கெல்லாம் ஆப்போனன்ட் இல்ல, அந்த பக்கம் இருக்காங்கன்ட்டு சுனாடே கை காட்டவும் விண்டோஸை ஓபன் பண்ணிட்டு நருட்டோ பாப்பான். வளர்ந்துட்ட போலயே நருட்டோ அப்படின்பாரு கக்காஷி சென்சே அப்படின்பா நருட்டோ. ஓப்பனிங் சாங்க்கு அப்புறமா தி அகாட்சுகி மேக்ஸ் இட்ஸ் மூவ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கக்காஷி மேக் அவுட் பேரடைஸ் சீரிஸ் படிச்சுட்டு இருப்பாரு. சென்சே நீங்க கொஞ்சம் கூட மாறல அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பிரசன்ட் வச்சிருக்கேன்ட்டு நருட்டோ தேடுவான். இதை பார்த்து சுனாடே ரொம்பவுமே ஏக்கத்தோட இருப்பான் போல அப்படின்பாங்க. ஆமான்பா சக்குரா. கக்காஷி பயங்கர ஷாக் ஆவாரு. என்னடான்னு பார்த்தா ஜிராயா எழுதின மேக் அவுட் சீரிஸோட லேட்டஸ்ட் வால்யூமை கொடுப்பான். இது போரிங்கா தான் இருக்கும், இருந்தாலுமே உங்களுக்கு பிடிக்குமேன்னு கொடுக்குறேன் அப்படின்பா. ஒரு பொடிப்பைய உனக்கு எப்படி அந்த புக்கோட அருமையெல்லாம் தெரியும்ட்டு, இது இன்னும் ரிலீஸ் கூட ஆகலையேன்ட்டு ஜிராயா பயங்கர கடுப்போட நிப்பாரு. கக்காஷி சந்தோஷத்தோட அந்த புக்கை ஓபன் பண்ணுவாரு. ஃபன் பண்ணலாம் போதும் கக்காஷின்பாங்க சுனாடே. கக்காஷி எந்திரிச்ச உடனேயுமே நருட்டோ நீங்க தான் என் ஆப்போனன்ட்டான்ட்டு கேட்பான். சக்குராவை பார்த்துட்டு உன்னையுமே பார்த்து ரொம்ப நாளுக்கு மேல ஆச்சு அப்படின்பாரு கக்காஷி. ஆமா அப்படின்பா. என்னோட ஆப்போனன்ட் நீங்க ரெண்டு பேருமே தான் நருட்டோ சக்குரா அப்படின்பாரு. நருட்டோ ஷாக் ஆவான். சுனாடே கக்காஷிக்கு அகைன்ஸ்டா உங்களால என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம், அதை பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சர் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்பாங்க. ஷிகமாரு ஸ்டேட்டஸா அப்படின்ட்டு திங்க் பண்ணுவான். சுனாடே சக்குரா கிட்ட எனக்கு கீழே நீ ட்ரைனிங் எடுத்தது ஒன்றும் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லைங்கிறத காட்டு அப்படின்பாங்க. பேட்டில்ங்கிறத வந்து நம்ம அப்புறம் வச்சுக்கலாம், ஏன்னா நருட்டோ நீயும் கொஞ்சம் டயர்டா இருப்பில்ல அப்படின்பாரு கக்காஷி. அப்படிலாம் நான் ஒன்றும் டயர்டா இல்லை அப்படின்பா. அப்படின்னா சரி கொஞ்ச நேரம் கழிச்சு தேர்ட் ட்ரைனிங் கிரவுண்ட்ல பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுவாரு. சீசன் என்ன இவ்வளவு வேகமா கிளம்பிட்டாரு அப்படின்பா. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்பாங்க சுனாடே. ஷிகமாரு அந்த புக்கை படிக்கிறக்கா இருக்கும் அப்படின்பா. நருட்டோவும் சக்குராவும் ஆமா அதான் இருக்கும்னு பேசிட்டு இருக்கும் போது ஜிராயா என் புக்கு இன்னுமே ரிலீஸ் ஆகாத காப்பியை கொடுத்தா அவன் ரியாக்ஷன் அப்படிதான்டா இருக்கும் அப்படின்ட்டு மனசுக்குள்ள பயங்கர ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்குவாரு. நருட்டோ அப்படி என்ன அந்த புக்ல இருக்கு நம்ம ட்ரைனிங்கை விட அப்படின்ட்டு பயங்கர கடுப்போட சக்குரா கிட்ட பேசிட்டு வருவான். கக்காஷி சென்சேக்கு அகைன்ஸ்டா நிக்கணும்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிக்கணும்ட்டு நருட்டோ கிட்ட சக்குரா கேட்பா. ஷிகமாரு அந்த மாதிரி நடந்து வருவாங்க. நருட்டோ பக்கத்துல போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன டேட் பண்றீங்களா அப்படின்ட்டு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்பா ஷிகமாரு. ஜோக் பண்ணாத, இவனோட நான் ஏன் டேட் போகணும் அப்படின்பா. நானே சாண்ட் வில்லேஜுக்கும் லீஃப் வில்லேஜுக்கும் நடையா நடந்துட்டு தெரியுறேன் இந்த சுனின் எக்ஸாமுக்கான கன்சன்ஸ் மீட்டிங்காக. நானே கடுப்புல இருக்கேன் அப்படின்பா. இதுவும் ஒரு வகையில தலைவலி தான், என்ன இந்த எக்ஸாமுக்கான இன்சார்ஜா போட்டாங்க, அதுன்னு மட்டும் இல்லாம சாண்டோட மெசஞ்சராம வேலை செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்பா. ஷிகமாரு சுனின் எக்ஸாமா, அது எனக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துது அப்படின்ட்டு நருட்டோ திங்க் பண்ணும்போது நீ இந்த சுனின் எக்ஸாம்ல என்ன பண்ண போற, நம்ம கிளாஸ்லயே நீ ஒருத்த மட்டும் தான்டா சுனின் ஆகல அப்படின்பா ஷிகமாரு. நருட்டோ கேட்டோன்னு செம காண்டாயிருவான். என்னடா சொல்ற சக்குரா நீயும் சுனின் ஆயிட்டியா அப்படின்பா. ஆமான்பா. அப்புறம் ரெக்கார்டுக்காக ஒன்னு சொல்றேன், காங்க்ரோ அப்புறம் இங்க நிக்கிறாள் அப்புறம் நெஜி இவங்க எல்லாம் நம்மளை விட ஒரு கிரேட் மேலேயே போயிட்டாங்க, ஜொனின் ஆயிட்டாங்க அப்படின்பா ஷிகமாரு. இந்த பாயிண்ட்ல நருட்டோ காராவை பத்தி கேட்பான். சாண்ட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. காரா கிட்ட வந்துட்டு காசேக்காகே மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்பாங்க. வரேன் அப்படின்பா. நருட்டோ அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே கொஞ்சம் கடுப்பாகிற மாதிரி எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ல அது உண்மையாமே ஆசம், காரா காசேக்காகே ஆயிட்டானா, நானும் கூடி சீக்கிரமே ஹொக்காகே ஆவேன், நீ வெயிட் பண்ணு காரா அப்படின்பா. சக்குரா நருட்டோ கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவா. ஜிராயா புக்க பத்தின ரிவ்யூ கேட்பாரு. ரெண்டு பேருமே பேசிட்டு போகும்போது நான் ப்ராமிஸ் பண்ணமா இதுக்கப்புறம் நருட்டோ உங்ககிட்ட விட்டுறேன் அப்படின்பாரு ஜிராயா கக்காஷி கிட்ட. அவன் கொஞ்ச நாச்சும் இம்ப்ரூவ் ஆயிருக்கானான்ட்டு கக்காஷி கேட்பாரு. நான் என்ன சொதப்பிருப்பேன்னு நினைக்கிறியா, அவங்ககிட்ட மட்டும் கேர்லெஸ்ஸா ஃபைட் பண்ண, நீ முடிஞ்சிருவ பாத்துக்க அப்படின்ட்டு அவங்களோட மொமெண்டம்க்கு வந்துட்டாங்க அப்படின்பாரு ஜிராயா. சாண்ட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாக்கி இருந்துட்டு லீஃப் வில்லேஜ் கிட்ட இருந்து இவங்க வந்து அந்த ஒரு ஸ்டடி கரிக்குலம் வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அது பாத்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த வில்லேஜோட சீனியர் பாத்தீங்கன்னா சுனின் எக்ஸாமுக்கான ரிசல்ட்ஸை ஃபார்வர்ட் பண்ணி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்பாரு. இந்த சுனின் எக்ஸாம் விட ரொம்பவுமே மோசமான ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு தெரியுமான்னு கேட்பான் யூரா. அது என்ன யூரா அப்படின்ட்டு பாக்கி கேட்பாரு. அகாட்சுகி ஆர்கனைசேஷனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்பா. கக்காஷி கிட்ட ஜிராயா அவங்களோட மூவ்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கிரைப் பண்ணுவாரு. திரும்ப அந்த மீட்டிங்கை காட்டுவாங்க. யூரா அங்க டசன் நிஞ்சாஸ் இருக்காங்க, எல்லாருமே எஸ் ரேங்க் கிரிமினல்ஸா இருக்கானுங்க. அதுலயும் லீஃப் வில்லேஜ் சேர்ந்த இட்டாச்சி உச்சிகா
ஒரே நைட்ல அவனோட மொத்த கிளானையுமே அழிச்சான். அப்புறம் கீசமே ஹோஷிகாகி மிஸ்டோட 7 நிஞ்சா ஸ்வாட்ஸ்மேன்ல இருந்தவன், இவனை த ஃபேண்டம் ஆஃப் த மிஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரோச்சிமாரு லீஃபை மொத்தமா அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு நம்மளோட காசேகாகையும் கொன்னவன், அவனும் அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு காலத்துல இருந்தவன் அப்படின்பா யூரா. ஜிராயா கிட்ட கக்காஷி எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கேட்கும் போது நைன் டைல்ஸை திங்க் பண்ணி பார்த்துட்டு நருட்டோக்குள்ள இருக்கிறதுக்காக தான் வரப்போறாங்க, கண்டிப்பா ஈவில் தாட்டா தான் இருக்கும், அதனால ஒவ்வொரு லேண்ட்லயுமே செக்யூரிட்டி இன்சார்ஜா இருக்க பர்சன்ஸ்க்கு மட்டும் இந்த ஒரு இன்ஃபோவை நான் சொல்லியிருக்கேன், அதனால இமீடியட்டா செக்யூரிட்டியை டைட்டனா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்பாரு. அந்த மீட்டிங்ல பாக்கி இருந்துட்டு நானும் இதை பத்தி கேள்விப்பட்டேன்ட்டு சொல்லுவாரு. அப்ப இதை ஜிராயா தானே உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு ஒன் ஆஃப் த சனின் இல்லையா அப்படின்ட்டு யூரா கேட்பான். இதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்களோட செக்யூரிட்டி லெவலை ரொம்பவுமே டைட்டன் பண்ணியிருப்பாங்க, எந்த ஒரு ஷினோபினாலையுமே உள்ள போற முடியாதுன்னா யூரா சொல்லுவான். இந்த பாயிண்ட்ல அவங்க வியர் பண்ணிக்க ட்ரெஸ்ஸை பத்தி டிஸ்கிரிமினேட் பண்ணுவான். பிளாக் கலர்ல துணியை போட்டிருப்பாங்க, ரெட் கலர்ல மேகம் இருக்க மாதிரி, அப்படிப்பட்ட பர்சன்ஸ் யாரு வந்தாலும் சரி அட்டாக் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்பா. இதுக்கப்புறமா டோட்டலாவே இந்த மீட்டிங் முடிஞ்சிடும். சீனியர் பாத்தீங்கன்னா யூராவை பயங்கரமா பாராட்டுவாரு. கிட்டத்தட்ட 4 வருஷமா சீனியரா இருந்திருக்கேன்ல, இந்த வில்லேஜுக்கு எது பெஸ்ட்டோ அதை நான் செய்யணும்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி வில்லன் மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட இருந்து வர ஃபீலிங்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேடா இருக்கும். இந்த பாயிண்ட்ல அவன் கண்ணுக்குள்ள காட்டுவாங்க, அவன் பிரெயின்ல இருக்க ஏதோ ஒரு விஷயம் சீல் உடஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. என்ன பிரச்சனை கேட்கும் போது ஒண்ணு இல்ல, நான் தூங்காம விட்டதும் கூட பிரச்சனை இருக்கலாம் அப்படின்றான். அவன் உடம்ப பாத்துக்கிட்டு போயிருவாரு. தேங்க்ஸ் பண்ணிட்டு மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா இது அதேதான் அப்படின்னு திங்க் பண்ணுவான். 2 அகாட்சுகி மெம்பர்ஸ் வருவாங்க. இந்த பாயிண்ட்ல ஒரோச்சிமாரு பத்தி பேசிட்டு அவன் துரோகி ஆயிட்டான், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் டோட்டலா லீக் பண்ணிட்டான் அப்படின்னு டெய்டரா சொல்லுவான். சாரி இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இந்த சின்ன பேக் போதுமா, நம்மளோட எனிமி ஜின்சுருக்கிடா அப்படின்பா. என்னோட ஜுட்சுங்கிறது ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட், அதுன்னு மட்டும் இல்லாம எனக்கு தேவையான விஷயம் இருக்கு அப்படின்ட்டு அவன் லெஃப்ட் சைட்ல இருக்க ஒரு பாக்கெட்டுக்குள்ள கை விடுவான். வெள்ளை கலர்ல என்னமோ இருக்க மாதிரி இருக்கும். அவனோட கையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு வாய் இருக்கும். ஆஃப்டர் ஆல் அவன் ஒன் டைல்டு ஜின்சுருக்கி தானே அப்படின்பா. காசேகாகே ஆபீஸ்ல காரா பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த பாயிண்ட்ல அவனுக்கு ஏதோ பேடா ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். தேர்ட் ட்ரைனிங் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சக்குரா நருட்டோ வெயிட் பண்ணுவாங்க. ஏன் தான் கக்காஷி சென்ஸ் இப்படி லேட் பண்றாரோன்ட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கக்காஷி எப்படியே வந்துருவாரு. காரணம் சொல்லும் போது இது எல்லாமே பொய் தானே அப்படின்னு கத்துவாங்க 2 பேரும். இந்த இடத்த பார்த்தோன்னே நருட்டோ எனக்கு இதெல்லாம் பாக்குறப்ப பழசுதான் ஞாபகத்துக்கு வருதுன்ட்டு பெல் டெஸ்ட் கக்காஷி கண்டக்ட் பண்ணிருப்பார் இல்லையா, சோ அதை திங்க் பண்ணி பாப்பான். இந்த இடம் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கிரவுண்டா இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்பாரு கக்காஷி. டீம் 7 அப்படின்பா சக்குரா. நருட்டோ 3 மேன் ஸ்குவாடா இருந்தோம் அப்படின்பா. அன்னைக்கு நம்மளோட சாஸ்கே இருந்தான்ல அப்படின்பாரு கக்காஷி. சக்குரா பாத்தீங்கன்னா அந்த லீஃப் வில்லேஜ் விட்டு அவன் கிளம்பி போகும்போது சாஸ்கேவை எவ்வளவோ தடுக்கலான்னு ட்ரை பண்ணிருப்பா. கடைசியா பாத்தீங்கன்னா நீ போனேன்னா நான் கத்தி இந்த ஊரையே எழுப்பி விட்டுருவேன் அப்படின்பா. டக்குன்னு பின்னாடி வந்து நின்று எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நாக் அவுட் பண்ணிட்டு போயிருப்பான். அதை ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. நருட்டோ சாஸ்கேவை தடுக்க போயிருப்பான் இல்லையா, அந்த இன்சிடென்ட்டை திங்க் பண்ணி பார்ப்பான். கக்காஷி பார்க்கும்போது 2 பேருமே மூட் அவுட் ஆகி உட்காந்துருப்பாங்க. இவனுங்க கிட்ட சாஸ்கேங்கிற பேரையே சொல்லக்கூடாது போலயேன்ட்டு திங்க் பண்ணுவாரு கக்காஷி. இதுக்கப்புறமா 2 பெல் எடுத்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல சாஸ்கேவை கிவ் அப் பண்றீங்களா என்னன்னு பாத்தரலாம் அப்படின்பாரு. சக்குரா அண்ட் நருட்டோ 2 பேருமே எந்திரிச்சிருவாங்க. நருட்டோ நான் அதனால தான் ட்ரைனிங்கே கண்டினியூ பண்ண அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல கக்காஷி பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம் இல்லையா, அந்த டைம் இருந்த அதே ரூல்ஸ் தான் அப்படின்பாரு. பேச வரும்போது என்ன கொல்ற நோக்கத்தோட வரணும் அப்படின்பா நருட்டோ. சக்குரா பாத்தீங்கன்னா இல்லைன்னா இந்த பெல்ஸ் உங்களுக்கு கிடைக்காது இதானே அப்படின்ட்டு கேட்பாங்க 2 பேரும். இது எக்ஸாக்டா கக்காஷி சொன்னா அதே விஷயம் தான், அப்படியே ஞாபகத்துல வச்சிருப்பாங்க. அதே தான் அப்படின்பாரு கக்காஷி. என்ன கொல்ற நோக்கத்தோட வரலைன்னா உங்களுக்கு இந்த பெல் கிடைக்காது அப்படின்ட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்பாரு. இந்த தடவை உங்களால ஜாலியா புக் படிச்சுட்டே எல்லாம் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்பா. இல்ல படிச்சு முடிச்சிட்டீங்களான்னு சக்குரா கேப்பா. இது கொஞ்சம் சீரியஸா தான் போகுது போலயே அப்படின்ட்டு கக்காஷி அவரோட ஷரிங்கான யூஸ் பண்ணுவாரு. சாண்ட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. என்னடா இது அப்படின்ட்டு அந்த ஷினோபி பார்க்கும்போது கருப்பு துணி, ரெட் கிளவுட் கொண்ட பேட்டர்ன், இது அவனுங்களே தான் அப்படின்ட்டு கேப்டன் யூராவுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அவனே நிப்பான். இப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும் போது இது சீக்கிரமாவே முடிஞ்சிரும்னு வயர்லெஸ்ல கம்யூனிகேட் பண்ணிடுவான் யூரா. டெய்டரா அண்ட் சசோரி 2 பேருமே என்ட்ரன்ஸ் கிட்ட வரும்போது யூராவே எல்லா ஷினோபிஸையுமே போட்டிருப்பான். நல்ல வேலை செஞ்சிருக்க, என்ன ஞாபகத்துல இருக்கா யூரா அப்படின்னு சாசோரி கேட்பான். ஞாபகம் இருக்கு லார்ட் சசோரி அப்படின்பா. இதுக்கப்புறமா சீஜுனே, சுனாடே, ஜிராயா 3 பேருமே இந்த டெஸ்ட்டை தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு நருட்டோ பயங்கர ரேஜோட ஓடுவான். இதோட இந்த எபிசோட் முடியுது.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜிராயா பாத்தீங்கன்னா மேக் அவுட் வயலன்ஸோட புது சீரீஸான மேக் அவுட் டாக்டிக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாருமே வாங்கி படிங்க அப்படின்பாரு. உங்க புக்ஸுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இங்க கொடுக்காதீங்க, அடுத்த டைம் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்ங்கிற எபிசோட பாப்பீங்க அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா நிஞ்சா ஸ்கூல் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிற டைட்டில் போடுவாங்க. இருக்கா சென்சே எல்லாருமே வந்துட்டீங்களான்ட்டு இந்த சுனின் எக்ஸாம் பத்தின விஷயங்களை சொல்லுவாரு. லீஃப் வில்லேஜோட ஏலைக் நேஷன்ஸான எல்லா வில்லேஜஸ்ல இருந்துமே பயங்கரமான கெனின்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த சுனின் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்காக. இங்க அவங்க அவங்களுக்கான ஸ்டேட்டஸ் எடுத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லாம டிஃபெண்டிங்கும் அதிகமா பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது அவங்களுக்காக மட்டும் இல்லாம அவங்களோட ஹோம் லேண்ட்ஸுக்கானதாகவும் இருக்கும் அப்படின்பாரு. இந்த பாயிண்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்பாரு, என்னன்னா நருட்டோ மற்றவங்களும் எதுல காம்படிட் பண்ணாங்க, அதுல யாரு சுனினா ப்ரோமோட் ஆனாங்கன்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாரு. கவுண்ட் டவுன் போகும். பாத்தீங்கன்னா ஆன்சர் ஷிகமாரு நாரா. நம்ப முடியலனாலும் அதுதான் நிஜம். இருந்தாலுமே இப்ப அவன் ஒரு நல்ல ஃபுல் ஃபிளட்ஜ்டு சுனினா இருக்கான். இந்த லேசியான கம்ப்ளைண்ட்ஸ் வச்சுக்கிட்டே இருக்க பையன் எப்படிதான் சுனின் ஆனானே தெரியல. இப்போ அவன் எனக்கு ஈக்குவலா இருக்கான் அப்படின்ட்டு பயங்கர கடுப்பாவாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.